இன்னைக்கு வந்து மக்கள் தேடின ஒருத்தராக ஆயிட்டார் விஜய். விஜய் வந்து மக்களால் யார் வருவாங்கன்னு தேடின ஒருத்தராக விஜய் ஆயிடுறாங்க. அது தவிர அவருக்குன்னு உள்ள தொண்டர்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு விஜய் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஜேபி எதிர்க்கிற ஒரே கட்சி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்றாங்களே. பிஜேபியை எதிர்க்கிறதுனால ஒரு வில்லன் இன்னொரு வில்லனை எதிர்க்கிறதுனால இந்த வில்லன் நல்ல வில்லன் ஆகிட மாட்டான். இன்னைக்கு யாரை தலைவர்னு சொல்ல முடியும்? எல்லாம் பார்க்குறவங்க பூரா வேற வழி இல்லாமல் இவன் இருக்கிறான் அவன் இருக்கிறான்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு காமராஜரை பார்த்த கண்ணோட்டத்தோட அண்ணாவை பார்த்த கண்ணோட்டத்தோட யாருமே கிடையாது. விஜய் நீங்க அது இந்த இந்த இடத்துல யாருக்கு ஏன்னா புதுசாக வர்றவங்க மக்கள்கிட்ட எதிர்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க, ஆதரவு தெரிவிக்கலாம்னு சொல்றீங்க. அவர் ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும், வாய்ப்பு கொடுங்க, அப்புறமேல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சீமானோ இல்லை மற்ற நடிகர்கள் வரும்போது நீங்க இப்போ ஆதரவு தெரிவிச்சுட்டா? சீமானை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டா நானும் ஏற்றுக்குவேன். மக்களோட இதுதான் மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து மோடி ஏத்துக்கிறதா சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா? யார பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில் மோடி ஏத்துக்கிறதா சொல்றாங்க. நீங்க எங்க தமிழ்நாட்டில் ஒரு 1% 2% காட்ட சொல்லுங்க பாப்பானுங்க. எவனா 2 ஒருத்தன் இருக்கிறவன் தவிர வேற எவனும் இருக்கல. வேற ஏதாவது எலும்பு துண்டுகளுக்காக இங்கே ஏங்கி நிற்கிறவன் இருப்பானே தவிர. இல்ல விஜயகாந்த் வந்தாரு, சிரஞ்சீவி வந்தாரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காணாம போயிட்டு அந்த மாதிரி விஜய் போயிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஜயகாந்த் வந்த நேரம் வேற, விஜய் வர்ற நேரம் வேற. விஜய் வந்து மக்கள் நம்பருக்கான காரணம் நினைக்கிறீங்க? உங்க பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பாக்குறீங்க? ஒரே விஷயம், முதல்ல நம்புறது அப்புறமா இருக்கட்டும், வேற வழி இல்லாம விஜயை பாக்குறாங்க. முதல்வர் ஆகுவாரா இந்த இதுல விஜய்? மக்கள் பக்தி அவர் பக்கத்தில் இருக்கிற போது முதல்வர் ஆவதை யாரால் தடுக்க முடியும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார். உங்க விஜய் கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அதிமுகவின் நிறுவன உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட காணொலி நிறைய பார்த்துட்டு இருந்தேன். தொடர்ச்சியாக நீங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க மாதிரி நிறைய பேசியிருந்தீங்க. என்ன காரணம்? தாவேக்காவை பர்டிகுலராக ஆதரிக்கணுன்ற சூழ்நிலையில் நான் ஆதரிக்கலை. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறேன். அந்த வேறு வழின்றது என்ன? வேறு வழி யாரும் இன்றைக்கி இருக்கிற அரசியலில் கட்சிகளில் இருக்கிறவங்க நிறையோட ஒரு ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சி ஒழுங்காக இருக்கணும், எதிர்கட்சினா எதிர்கட்சி ஒழுங்காக இருக்கணும், ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஜனநாயக பண்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அத்தனை ஊழலும் ஊதாரித்தனமும் பெருகிடுச்சு. லஞ்சம் ஊழல் எங்கே போகிறாலும் லஞ்சமும் ஊழலும் நீக்கமர நிறைந்திருக்குது. எந்த அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்கலை. அலுவலகங்கள் சரியாக செயல்படலை. அலுவலகங்கள் சர்க்காருக்காக செயல்படலை, லஞ்சத்துக்காக தான் செயல்படுற சூழ்நிலைகள் இருக்குது. அது ஏன் இப்படி வளர்த்து விட்றாங்க அப்படின்னு தெரியல. வளர்க்குறதுக்கு என்ன காரணம்னா, அவர்களே லஞ்சம் கொடுத்துட்டு தான் வேலைக்கு வர்றாங்க. அதனால் அவங்க லஞ்சம் வாங்குறதே அவங்களால தடுக்க முடியல, அல்லது தடுக்கிற முயற்சியும் பண்ணுறதில்ல. வாங்கினா அதுலேயும் ஷேர் வாங்கிக்க வரவங்களாக இருக்காங்க. அதனால் நிலைமைகள் நாடு ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஜனநாயகம் ஒழுங்காக இருக்கணும், எதிர்கட்சியாக இருக்கணும், ஆளுங்கட்சி செயல்படணும். ஆளுங்கட்சி செய்கின்ற காரியங்கள் மூலமாக அதுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வரணும். அதை வந்து அதில் தப்பு நடந்தால் தட்டி கேட்குற மாதிரி தான் எதிர்கட்சிகள் இருக்கணும். இங்கே அப்படி இல்லை. எதிர்கட்சி எல்லாம் ஒரே குட்டையில் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஜனநாயகம் என்பது டோட்டலாக செத்து போச்சு. அதனுடைய விளைவு ஊழலும் லஞ்சமும் பெருகிடுச்சு. மக்களுக்கு திசை திருப்பதற்காக அவர்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்துட்றாங்க, மக்களும் கெட்டு போயிடுறாங்க. ஆக நாட்டினுடைய நிலைமை என்னன்னா, எல்லா துறையிலையும் இன்றைக்கி அழிவுத்துறைக்கு போயிடுச்சு. இதுலேருந்து எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற பார்க்குற போது, அது தவிர நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க இந்த இயக்கத்துக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், அடிபட்டிருக்கோம், உதைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வந்து சர்க்கார் நியாயமாக ஒழுங்காக நடக்கணுன்றதுக்காக தான் பண்ணோம். அதுலேருந்து திசை மாதிரி எங்கேயோ போயிடுச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணா இறந்த பிற்பாடு நிலைமைகளே டோட்டலாக மாறிப்போச்சு. அண்ணாவினுடைய காலம் ஒரு பொற்காலம், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்தவங்க திரும்ப உடனே அதை திசை திருப்ப உடனடியாக சாராய கடைகள் திறக்கிறது, அது லஞ்சம் ஊழலில் பெருக்கிறது, அது இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் உருவானதுனால வேறு வழி இல்லாமல் யார் வருவாங்க அப்படின்னு மக்களே கேட்குறாங்க. மக்களே இது வேறு வழி இல்லையா, யார் வருவாங்க, என்ன பண்ணுறது, இது மாதிரி ஊழல் லஞ்சம் பெருகிடுச்சு அப்படின்ற போது யாரோ வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவங்களையும் நல்லவர்கள், எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்கிட்ட கேட்குற போது என்னையா பண்ணுறது, எல்லாமே இப்போ ஊழலும் லஞ்சமாக போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும்,
வேறு யார் இருக்கா அப்படின்னு. சரி, அப்படி மோசமாக இருக்கிற இடத்துல நீ ஏன் இருக்கிறேன்னு கேட்டால், நான் வெளியில் வந்தேன்னா என்னோட தனிமைப்படுத்தப்படுவேன், அதனால் எனக்கு பாதிப்புகள் வரும், அதனால் என்ன பண்ணுறது, ஒரு நல்ல நேரம் பிறக்கிற வரைக்கும் நான் வந்து அதோட அந்த கூட்டத்தோடு இருந்து தீர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலையில் தான் விஜய் வர்றாரே தவிர, விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி அல்ல. எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் கட்சியிலேருந்து உடன்று இழந்து பாடுபட்டு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கோடு இன்றைக்கி வந்து மக்கள் தேடின ஒருத்தராக ஆயிடுறார் விஜய் வந்து மக்களால் யார் வருவாங்கன்னு தேடின ஒருத்தராக விஜய் ஆயிடுறாங்க. அது தவிர அவருக்குன்னு உள்ள தொண்டர்கள், இளைஞர்கள், அவருக்குன்னு உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி விஜய் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜயை பார்த்ததும் இல்லை, அவர் படங்கள் பார்த்ததும் இல்லை, நான் ஒன்றும் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் வரணுன்றாங்க. அது யாரோ ஒருத்தர்னா ஏன் இவராக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ இல்லை, லஞ்ச லாவண்யம் நிறைய இதாக இருக்குது, சர்க்காருக்காக இல்லை பண்ணுற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க. விஜய் வந்து அதெல்லாம் நிறைவேற்றிடுவாரா? ஒருத்தர் பொண்ணு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம், இந்த பொண்ணு குழந்தை பெப்பாளான்னு முதலே டெஸ்ட் பண்ண முடியுமா? பார்ப்போம், கல்யாணம் பண்ணுறோம், போவோம் வருவோம், குடும்பம் நடத்துகிறாளா, ஒழுங்காக நடத்துகிறாளா, குழந்தை பெக்கிறாளா, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணான்றது அப்போ தான் பார்க்க முடியும் தவிர முதலே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கறதில்ல. அதனால் வர்றவர் நாட்டு நிலைமை தெரிஞ்சு தான் வர்றாரு. இந்த மக்கள் அதை வெறுக்கிறாங்கன்றது தெரியுது. அப்படி இல்லாமல் ஒரு நல்லாட்சி தருவோன்ற உணர்வோடு தான் வருவாங்க. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி அவருடைய திரைப்படங்களில் நல்ல கேரக்டர்ஸ், அவருக்கு நடந்த கேரக்டர்லாம் ஹீரோ கேரக்டர்ஸ், அதில் வந்து கொடுமையை எதிர்த்து, சர்வாதிகாரத்தை எதிர்த்து, லஞ்ச லாவண்யத்தை எதிர்த்து, இதெல்லாம் எதிர்த்து பல திரைப்படங்களில் மாறி மாறி வந்து அதெல்லாம் எதிர்த்து அந்த உணர்வோடு வளர்ந்துருப்பார். அதனால் நல்லது செய்வார்ன்று நம்புவோம். அவ்வளோதான். நீங்கள் இப்படி ஒரு பக்கம் சொல்கிறீங்க. ஆனால் திமுக சைடில் இருக்கிறவங்களோ இல்லை இடதுசாரி கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறவங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொந்த கலைஞர்களுக்கே குரல் கொடுக்காதவர் தான். படங்களில் இருக்கிற 100-200 டிக்கெட்டுக்கு வந்து விற்றா கூட அதுவும் தட்டி கேட்காதவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி வந்து அரசியல் செயல்படுவார்? நாடே குட்டிச்சோராக நீங்கள் நாசம் பண்ண ஏற்பாடு. அவருடைய திரைப்படத்தில் தான் பண்ணுறாத, இன்னொருத்தன் பணத்தை வாங்கி அவர் கொடுக்கல. யாரோ விரும்பி வர்றவன் கொடுக்குறான் வர. நீங்கள் அரசாங்கம் சம்பளம், நான் என்னுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற அதிகாரி நான் போய் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பணம் கொடுத்தா தான் செய்வான்னா, இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை. திரைப்படம் தனிப்பட்ட தொழில், வியாபாரம். அந்த வியாபாரத்தில் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா வியாபாரிகளும் அநேகமாக பொதுவாக வியாபாரம் என்பதே வந்து கூட குறைச்சல் இருந்து தான் தீரும். மக்கள் அப்படி பார்க்கறது இல்லை. மக்கள் அப்படி பார்க்கறது இல்லை. திரைப்படத்தில் நடிக்கிறவர் நிஜத்திலும் நல்லவராக இருப்பாருன்றதான் நினைப்பாங்க. திரைப்படத்தில் வந்து திரைப்படத்தை ஆதரிச்சாங்க. திரைப்படத்தில் நடிக்கிற போது திரைப்பட நடிகர். when you are a husband you must be a husband, when you are a father you must be a father, when you are a son you must be a son. அதான் லாஜிக். அதனால் திரைப்படத்தில் அவர் அப்படி இருக்கார், ரைட்டு. இங்கே வந்து ஆட்சி பீடத்துக்கு வந்து எனக்கு தேவை வந்து நல்லா நடத்தி ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கலாம்னு நேரம்னா உடனே திரைப்படத்தில் இப்படி நடிக்கிறார் அப்படின்றதெல்லாம் சொல்லி நம்ம தவிர்க்காத. ஏன் இப்போ தவிர்க்கிறீங்க? வேறு யாரும் சொல்கிறீங்க? அப்போ இந்த ஆட்சியை இருக்கட்டும்ன்றீங்களா? இந்த ஆட்சியை இந்த தவறுகள் நடக்கட்டும்ன்றீங்களா? கொடுமைகள் நடக்கட்டும்ன்றீங்களா? பிஜேபி எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக தான் சொல்கிறாங்களே. பிஜேபி எதிர்க்கிற ஒரே கட்சி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. பிஜேபியை எதிர்க்கிறதுனால ஒரு வில்லன் இன்னொரு வில்லனை எதிர்க்கிறதுனால இந்த வில்லன் நல்ல வில்லன் ஆகிட மாட்டான். இவனும் அவனும் ரவுடிகள், இவனும் அவனும் மோசம். அதை தான் அவர் முதலே சொல்லிட்டார, பிஜேபி எனக்கு கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்ட்டார். தெரியுதா? அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டதுனால அவரை கொள்கை அந்த பிஜேபி எதுக்கிறதுனால இவர் யோகியராகிடுறாரா? அது கிடையாது இல்லையா? அதனால் ஆனால் இது எதுக்க மாட்டேன்றான்னு சொல்கிறாங்க. இவர் கட்சி தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட 3ஆம் மன்றத்து அடி எடுத்துட்டாங்க. பாஜகவை எதுக்கவே மாட்டேன்றாரு. அவங்க மௌனமாக இருக்காரு. ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டேன் சார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஸ்ட்ரென்த் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்களான்னு தான் பார்க்க முடியும். 10 வயசு பையனை 30 வயசு ஆளோட பயில்வானோட சண்டை போடனா முடியாது. அவன் வளரட்டும், வந்த பிற்பாடு பாருங்கள். அதை விட்டு வளர்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவனை அடிக்க முடியுமா, இவன் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. இல்லை, அடிக்குன்னு சொல்ல சார். ஆமாம், இந்த தவறுகளை சுட்டி காட்டுன்னு தானே சொல்கிறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்குரிய அந்த இடம் வந்த பிற்பாடு அவர் சுட்டி காட்டுவார். அதுதான் மொத்தமாக சொல்லிட்டார, கொள்கை எதிரின்ட்டு எல்லாம் அதுக்குள்ளே அடக்கும். அந்த கொள்கைக்குள்ளே எல்லாம் அடக்கும். அண்ணா என்ன சொன்னாருன்னா, தலைவனை விட கட்சி பெருசு, கட்சியை விட கொள்கை பெருசு. கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் அது தலைவன். நீங்கள் வந்து கொள்கையை விட்டுட்ட பிற்பாடு கொள்கையை நோக்கி போகிற போது நீங்கள் பாக்கியெல்லாம் அடிபட்டு போயிடுவேன். அதனால் என்ன இருக்குது? நீங்கள் இவங்க செய்வாங்களான்னா அவர் செய்கிறாரா இல்லையான்றது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் உங்கள் லட்சணம் இப்போ பார்த்தாச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி ஆட்சி நடத்துகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தாச்சே. பார்த்த பிற்பாடு திரும்ப வந்து அவர் செய்வாரான்னு சொல்லிட்டு இவர்கிட்டயே கொடுப்பாங்களா? நீ அயோக்கியன், தவறானவன், சமூக விரோதின்னு முடிவாயிடுச்சு.
முடிவான பிற்பாடு எப்படி அதை கொடுக்க முடியும்? அதனால் ஒருத்தர் வர்றாரு, அவர் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஒருவேளை வந்து அவர் நல்ல முறையில் காமராஜர் போல், பேரறிஞர் அண்ணா போல், ஓமாந்தூர் ரெட்டியார் போல் இப்படி ஆட்சி ஆட்சின்றது ஒரு நேர்மையாக நடத்த வேண்டியது, அது பொது நம்முடைய சொத்து அல்ல, அது பொது சொத்து, அதை நம்ம காப்பாற்றி கொடுக்கணும். பொது வாழ்க்கைக்கு வந்தால் தூய்மையாக தான் இருக்கணுன்ற இலக்கணம் வகுத்தவங்க அவங்க. அந்த இலக்கணத்தின்படி அவர் வந்தாருன்னா நம்ம ஏன் வரமாட்டார்னு இப்போ ஏன் நினைக்கிறது? வருவாரான்னு ஏன் சந்தேகப்படுறது? ரெண்டுமே தவறு. வரட்டும், வந்த ஒரு பாடம் என்ன பண்ணுறாரு பார்க்க. நீங்கள் வந்து எம்ஜிஆர் கூட ஆரம்ப காலகட்டத்திலே பயணிச்சதாக சொல்கிறீங்க. இப்போது அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல்வாதியாக மாறும்போது எந்த மாதிரி எதிர்ப்பு இருந்தது? விஜய் சார் இப்போ கட்சியில் இப்போ ஒரு நடிகராக இருந்து அரசியல் தலைவராக மாறும்போது எந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து அப்போ இருந்த காலம் வேறு, எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எம்ஜிஆரோட முடிஞ்சிச்சுன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆக முடியாது, நான் ஆக முடியாது, சுருக்கமாக வச்சுக்கோங்க. யாரும் இன்னொருத்தர் மாதிரி ஆக முடியாது. முதல்வராக சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி தான். நானாக தான் இருப்பேன், நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் முதல்வராக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய கேரக்டர் என்னவோ அது படி இருப்பேன், நீங்கள் உங்கள் கேரக்டர் படி இருப்பீங்க. அதனால் எம்ஜிஆருடைய கேரக்டர் அப்படின்றது வேறு. எம்ஜிஆர் வந்து 1952 கட்சிக்குள்ளேயே வளர்ந்து அதோடு வளர்ந்து அவருடைய திரை வாழ்க்கை முடித்தார். அவரை கருணாநிதி தூக்கி வெளியில் போட்டதனுடைய விளைவு அவர் ஆட்சிக்கு வர்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வராமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும்னு நல்லா அந்த காலகட்டத்தை யோசனை பண்ணிங்கன்னா, திமுக நிச்சயமாக அடுத்த தடவை வராது. காங்கிரஸ் வரக்கூடிய சூழ்நிலை தான் அன்றைக்கி இருந்தது. காரணம், அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பழைய சூழ்நிலைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சிங்காநல்லூரில் விவசாயிகள் மேலே துப்பாக்கிச்சூடு, இது சிதம்பரத்தில் உதயகுமார் துப்பாக்கிச்சூடு, இங்கே சிம்சனில் பிரபாகரன் கொலை, போலீஸ் இது லஞ்சம் ஊழல் எங்கும் சாராயம் இவ்வளவும் வந்த பிற்பாடு, அது ஊழலும் லஞ்சமும் பெருகிவிட்ட பிற்பாடு, இதெல்லாம் பார்த்த பிற்பாடு அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குற போது எம்ஜிஆர் வர்றாரு. அவருடைய இமேஜை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி பெறாரு. அதுதான காரணம். தவிர நீங்கள் அது எம்ஜிஆரே வராமல், எம்ஜிஆர் வந்ததுனால தான் திராவிட இயக்கம் காப்பாற்றப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் கூட நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து அண்ணா வந்து எல்லா துறையிலையும் வல்லவராக இருந்தார். ஆனால் அவ்வளவும் வந்து குடிசைக்குள்ள அவருடைய பிரச்சனைகள் போகலை. அண்ணா அப்பனுடைய பிரச்சாரம் குடிசைக்குள்ளே போகலை. இதுக்கு போகிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தாரு. இந்த மாதிரி திரைத்துறையை வச்சுக்கிட்டு, திரைத்துறையில் யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கிட்டா அந்த திரை மூலமாக மக்கள் மத்தியில் பாமர மக்கள் உள்ளே போகலாம், கருத்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு பண்ண பிற்பாடு தான் அதுக்கு தான் ஆள் தேடுற போது நடிகமணி டிவி நாராயணசாமி இருந்தார், அப்போ எஸ்எஸ் ராஜேந்திரன் இருந்தார், கேஆர் ராமசாமி இருந்தார், வளையாபதி முத்துகிருஷ்ணன் இருந்தார். இவங்கெல்லாம் இருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஒரு கிளாமர் இருக்குன்றதுனால எம்ஜிஆரை பிடிச்சோன்னா இதெல்லாம் சரியாக வரும்னு சொல்லிட்டு டிவி நாராயண், நடிகமணி டிவி, அவர் ஒரு சீனியர் தலைவர்களில் ஒருத்தர், நடிகர். அவர்கிட்ட சொல்லி இவரை எம்ஜிஆரை அழைச்சிட்டு வந்து அவர் முள்ள சேர்க்குற போது அப்போ தான் அண்ணா சொல்கிறாரு, நான் இந்த கனி யாருடைய மடியில் விழுந்து விடுமோ என்று யோசித்தேன், இது நல்ல வேளை என்னுடைய மடியில் விழுந்து நான் எடுத்து என்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டேன், அது இதயக்கனின்னார். காரணம், அவருடைய வேலையை யாராலையும் செய்ய முடியாது. ஏன்டா அவன் குடிசை விட்டு வெளியில் வந்தாருன்னா தானே பிரச்சாரத்தை கேட்பான், நாடகத்தை பார்ப்பான். அப்போ தான் வர்றது இல்லையே. அங்கே போகணும். அங்கே போகிறதுக்கு சினிமா ஒன்று தான் அதுக்குள்ளே வாய்ப்பாக இருந்தது. அதை அவர் பயன்படுத்தினார். அதுக்கு எம்ஜிஆரை பயன்படுத்தினார். எம்ஜிஆரும் வளர்ந்து வந்தார். ஆனால் அவருடைய வளர்ச்சி கருணாநிதிக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்ததுனால அவர் எப்படியா அழிக்கணும் அப்படின்னு இவர் முதலமைச்சர் அது அவரை வச்சே முதலமைச்சர் ஆகிட்டு அவரையே ஒழிக்கணும்னு பார்த்தபோது தான் வெளியில் தூக்கி போட்டார். அது இவர் பண்ண வேலைகள் கட்சியிலேயே பெரும்பகுதியானவங்க, முக்கியமானவங்கெல்லாம் வந்து கருணாநிதியினுடைய விரோதிகளாக ஆயிட்டாங்க. காரணம், அன்னைக்கு இருந்த பொதுக்குழுவில் 130 பேர் அன்னைக்கு திமுகவில் பொதுக்குழு, அதில் வந்து ஏறக்குறைய 100 பேர் அண்ணா காலத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். அவங்கெல்லாம் கலைஞரை பிடிக்காது, அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாரும் எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்தார். இதுதான் உண்மையான நிலைமை. அன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக கம்யூனிஸ்டில் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். அது மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இருந்த காலம். இன்றைக்கி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது, தமிழ்நாட்டில் தலைவருக்கு அந்தஸ்து உள்ளவங்களே யாரும் இல்லை, தலைவரே இல்லை, தலைவர் இதாக கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கிளே வந்தது. இன்றைக்கி யாரே தலைவர்னு சொல்ல முடியும்? எல்லாம் பார்க்குறவங்க பூரா வேறு வழி இல்லாமல் இவன் இருக்கிறான்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு காமராஜரை பார்த்த கண்ணோட்டத்தோட, அண்ணாவை பார்த்த கண்ணோட்டத்தோட யாருமே கிடையாது. அதனால் இந்த சூழ்நிலையில் விஜய் அந்த இடத்துல விஜய் வர விஜய்க்கு வந்து எதிர்ப்பு இல்லை. இவங்க இருக்கிறவங்க அந்த இடத்த காலி பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்களே தவிர
மக்கள் மத்தியில் அவருக்கு மக்கள் மத்தியில் இப்படி ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் வந்தார், அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க மக்கள். அதுதான் உண்மை. விஜய் நீங்கள் அது இந்த இடத்துல யாத்திரை, ஏன்னா புதுசாக வர்றவங்க மக்கள்கிட்ட எதிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆதரவு தெரிவிக்கலான்னு சொல்கிறீங்க. அவர் ஃபஸ்ட்டு அவர் வரட்டும், வாய்ப்பு கொடுங்க, அப்புறமேல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சீமானோ இல்லை மற்ற நடிகர்கள் வரும்போது நீங்கள் இப்போ ஆதரவு தெரிவிச்சதுண்டா? சீமானை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டால் நானே ஏற்றுக்குவேன். மக்களோட இதுதான் மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து மோடி ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்றுக்கிறீங்களா? யார பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில் மோடி ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் ஒரு 1% 2% காட்ட சொல்லுங்கள் பார்ப்பானுங்க. எவனா 2 ஒருத்தன் இருக்கிறவன் தவிர வேற எவனும் இருக்கல. வேற ஏதாவது எலும்பு துண்டுகளுக்காக இங்கே ஏங்கி நிற்கிறவன் இருப்பானே தவிர மக்கள் வந்து இந்த அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஜென்மத்திலையும் வர முடியாது. காரணம், பெரியாருடைய விதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாடு பூரா பெரியார், அண்ணா, திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் அங்கங்கே பரவி இருக்குது. அது மாதிரி தமிழை பற்றி, தமிழ் இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. யாரோ சில பேர் அதுக்காக அதில் ஏதாவது பொறுக்கி திங்கிறதுக்காக இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக அதிமுகவில் இருந்தார்? அதிமுக அண்ணாவினுடைய கொள்கையை சொன்ன கட்சி. அதில் இருந்துட்டு இப்போ திரும்ப பிஜேபிக்கு போயிருக்காருன்னா இது மாதிரி கொள்கையே இல்லாமல் இருந்தவங்க இருக்காங்கல்ல, அவன் தான் அங்கே இங்கே போவானே தவிர கொள்கையோடு இருக்கிறவன் எவனும் போக மாட்டான். கொள்கை பார்த்து அரசியல் மக்கள் பார்க்குறாங்க, கொள்கை பார்த்து தான் போகணும். இல்லை, கொள்கையை மக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய செயலை பார்க்குறாங்க. மக்களுக்கு கொள்கை தெரியாது. கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். மக்களுக்கு வந்து திமுகனுடைய கொள்கை என்னன்னு மக்கள்கிட்ட போய், திமுகவில் இருக்கிறவனே போய் திமுக கொள்கை என்னன்னு கேளுங்க, எத்தனை பேர் சொல்லுவான்னு பாருங்க. தெரியாது. பின்ன அப்புறம் அது கட்சிக்காரனுக்கே தெரியாது மக்களுக்கு. மக்கள் என்ன பார்ப்பாங்க, இவங்க ஒழுங்காக நாணயமாக இருப்பாங்களா, நேர்மையாக இருப்பாங்களா, ஒழுங்காக இருப்பாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அதுக்கு தான் அவங்க செல்வாக்கு. அதோட இப்போ வந்து இவங்க வந்து இப்போ தேர்தலில் நின்று பெரியவர்கள் இந்த இயக்கம் 75 வருஷம் இயக்கம், பழைய ஆட்கள்லாம் வந்தது. இதில் பழைய ஆட்கள் வந்தபோதே கூட ஸ்டாலினை ஒத்துக்க வைக்கிறதுக்கு கருணாநிதி தாளம் போட்டார். என்ன பண்ணாருன்னா, சீனியர் ஆட்கள் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அவங்களெல்லாம் இவர் என்ன பண்ணார், கட்சியில் முதியோர்களுக்கெல்லாம் நான் வந்து பண முடிப்பு தரேன்னு 10,000 பணம் கொடுத்தாரு. அதெல்லாம் பல பேர் மறந்துட்டான். அவங்க வாய் அடைக்கிறதுக்காக அதை கொடுக்கறது. அதே மாதிரி இப்போயும் கூட இந்த ஆட்சியில் இப்போ சமீபம் 4-5 மாதமாக பார்த்தீங்களா, யாருக்கு எப்படி நிதி கொடுக்கறது, எப்படி பட்டம் கொடுக்கறது, எப்படி அவங்கள வாய் அடைக்கிறதுன்றது முயற்சிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இதெல்லாம் வாய் அடைக்க வச்சு பண்ணுற வேலைகள் இதெல்லாம் முடியாது. இன்றைக்கி வந்து மக்கள் பார்க்குறது வந்து உன்னுடைய ஆட்சியில் நான் ஒரு சாதாரண விஓ கிட்ட போகிறோம், இல்லை தாசில்தார் ஆஃபீஸ் ஒரு வேலையும் நடக்காது. அதே மாதிரி இவங்க போடுற திட்டங்கள் இருக்குது பாருங்கள், அதில் முக்கால்வாசிமான இவங்களே இப்போ ஒரு மந்திரி இருக்காரு, அவருடைய துறையில் இருக்கிற பணத்தில் முக்கால்வாசி அவர் வழியில் அவர் எடுத்துடுறாங்க. இதுதான் நடக்குது. அதனால் மக்கள்கிட்ட போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. விஜய் வந்து மக்கள் நம்புறதுக்கான காரணம் நினைக்கிறீங்க, உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்குறீங்க? ஒரே விஷயம், முதல்ல நம்புறது அப்புறமா இருக்கட்டும், வேறு வழி இல்லாமல் விஜயை பார்க்குறாங்க. 1வது விஷயம். 2வது விஷயம், அவர் வேறு யாருமே இல்லை, விஜய் வந்து ஒரு பாப்புலராக இருக்கிறாரு, வந்தாருன்னா அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும், நம்மளும் சேர்ந்து அவரை ஒரு பதவியில் உட்கார வச்சோம், அதை பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பிறகு தான் அவருடைய திட்டங்கள்லாம் என்னன்னு தெரிய முடியும். இல்லை, விஜயகாந்த் வந்தார், சிரஞ்சீவி வந்தார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டு அந்த மாதிரி விஜய் போயிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விஜயகாந்த் வந்த நேரம் வேற, விஜய் வர்ற நேரம் வேற. அன்னைக்கு விஜயகாந்த் வந்தபோது யார் இருந்தாங்க? ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார். கருணாநிதியே உள்ளுக்குள்ளேயே விஜயை வந்து வீணாக்கத்துக்குள்ளே முயற்சிகள்லாம் பண்ண, அவருடைய திருமண மண்டபத்தில் பாதி போனதுக்கு யார் காரணம்? இவங்க தானே காரணம். டிஆர் பாலு மினிஸ்டராக இருந்தபோது தானே அந்த மண்டபத்தில் பாதி மண்டபத்தை ஆக்கி அது திருமண மண்டபமாக செயல்படாத அளவுக்கு பண்ணது இவங்க தானே காரணம். அதெல்லாம் விஜய்க்கு தெரியும். விஜய் ஒரு நாளும் கருணாநிதியோடு போய் சேர்றதுக்கு விரும்பலையே. கடைசி வரைக்கும் ஆட்டம் காட்டிட்டு இவர் கூட பழம் பாலில் விழுமான்னு பார்த்தாரு. அதெல்லாம் இல்லை, பழமாக தான் வேறு இடத்துக்கு போயிடுச்சே தவிர இல்லை. இந்த அம்மாவனுடைய கேரக்டர் வேறு, விஜய்னுடைய கேரக்டர் வேறு. விஜய் வந்து மக்களை, இளைஞர்களை அவர் பக்கத்தில் வச்சுருந்தார். அதில் விட்டு போனது அந்த அவருடைய மனைவி என்ற முறையில் கொஞ்சம் பேர் இருக்காங்களே தவிர யாரும் துடிப்போட இன்றைக்கி இருக்கிறதா எனக்கு படலை. இதுதான் உண்மை. விஜயோட அரசியல் இப்போ ஒரு 3 ஆண்டு காலமாக நீங்கள் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதில் இந்த விஷயம் எனக்கு சிறப்பானதாக இருக்குது, இந்த விஷயத்தில் ஆக்டிவாக இருக்குது. இது திமுகவுக்கு ஒரு ஐடியா. நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு, மக்கள் ஆதரவு தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நான் வந்து டெல்லியை பிஜேபி எனக்கு கொள்கை விரோதி சொல்லிட்டேன், அதில் எல்லாமும் அடக்கம். அது எதுக்க மாட்டேன்றான்னு சொல்கிறாங்களே, கொள்கை விவகாரத்தில் எதுக்கல, ஆணவ படுகொலை விவகாரத்தில் எடுக்க. இப்போ
திருப்பரங்குன்ற விஷயத்துல அந்த கோயில் விவரத்துல ஒரு பேசவே இல்லைன்றாங்க. ஐயா நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அண்ணாவே 56 57 பேசுகிற போது ம். கூட்டத்தில் 56 நான் சொல்கிறேன் பேசுகிற போது, என்னுடைய கரத்தை எந்த அளவிற்கு நீங்கள் வலுப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு டெல்லியோடு நான் போராடுவேன்றார். அதனால் இவர் வந்து பதவிக்கு வந்த ஒரு பாடம் என்ன பண்ணுறாருன்னு தான் பார்க்கணுமே தவிர, இப்போ தான் சொல்லிட்டாரு எனக்கு அவங்க கொள்கை விரோதி எல்லாம் அதில் அடக்கம், அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? கொள்கை விரோதின்னு ஒரு பாடு பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? செயல்பாட்டுக்கான தான் சார் மக்கள் நம்புவாங்க. இப்போ ஒரு இஸ்லாமியர்களுக்கு தாக்குதல் ஏற்படுதுன்னா, இல்ல ஒரு தலித்துகளுக்கு தாக்குதல் ஏற்படுதுன்னா, அந்த இடத்துல இந்த தலைவர் பேசினா தானே ஒரு நமக்கான தலைவர் சொல்லி வரைஞ்சு கட்டி ஒரு ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் பேசலாம் போது எப்படி நமக்கான தலைவர் மக்களுக்கு உரிமை கொண்டாட புரியுது, முடியும்? மக்களுக்கு புரியுறது, உங்களுக்கு புரியல. அவங்களுக்கு புரியுது. நேரத்தோட இவர் வருவார், எந்த நேரத்தில் வரணுமோ வர்றதுக்கு தயாராக இருக்கார். அந்த படை தயாராக இருக்கிறது, வர வேண்டிய நேரத்தில் வருவாங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க? இடதுசாரிகள்ன்றீங்க. இடதுசாரிகள் பூரா ஸ்டாலினோட போய் அவர் இப்போ பெட்டுக்கு கீழே பகுதிங்க இருக்கிறதா வேலையா? இது கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்தா? மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்துகிட்டு போராடுதா? ஆளுங்கட்சிக்கு லாலி பாடிக்கிட்டு ஏதாச்சும் காரியங்கள் செஞ்சுக்கிட்டு போதே தவிர வேறு என்ன பண்ணுறாங்க? ஒரு சங்கரையா இருந்த மாதிரி அல்லது உமாநாத் இருந்த மாதிரி இருக்கிறாங்களா? கல்யாண சுந்தரம் மாதிரி இருக்காங்களா? அனந்த நம்பியார் மாதிரி இருக்காங்களா? அல்லது ஜீவா மாதிரி இருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். யாராச்சும் ஒரு கம்யூனிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? இவங்க சும்மா அவங்களோட இருப்பாங்க. அவன் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஏதாச்சும் தூபதீப ஆராதனைகள் காட்டுற மாதிரி இவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு அதோட இவங்க வேலை முடிஞ்சுன்னு போகிறாங்களே தவிர, அதுக்கு இறுதி வரை போராடி அதை மக்கள் பக்கமாக நின்று வந்தோன்னு இருக்குதா ஏதாச்சும் ஒரு செய்தி? இல்லையே. இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு லாலி பாடிட்டு எப்படியாயும் அந்த 10 பேர் தன்னை சுற்றி இருக்கிற 10 பேரை வளப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர, அதுக்கு மக்கள் ஏமாந்து போயிருக்காங்களே தவிர வேறு என்ன நடக்குது? மக்களுடைய பிரச்சனைகளை இவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்களா? இப்போ அதிமுகவுக்கு கூட்டணி கட்சியாகவே கூட சிபிஎம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்களே வந்து திருச்சியில் ஒரு போராட்டம், சிங்கோமீட்டர் போராட்டம் வந்து அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. எம்ஜிஆர் எவ்வளோ சொன்னார், அதெல்லாம் இல்லை. போராட்டம் மக்கள் தொழிலாளர் போராட்டம் நாங்கள் நடத்துவோன்னு நடத்துகிறாங்க. அதுதானே காட்சி. நீ வந்து உடனே நீ எனக்கு வேண்டியவன் கூட்டணி கட்சி நீ கம்மனிருன்னா வாயை மூடிட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே சார். இறுதியாக ஒரே கேள்வி, அவர் முதல்வர் ஆகுவாரா இந்த இதில் ஜெயிச்சிருவாரா? மக்கள் சக்தி அவர் பக்கத்தில் இருக்கிற போது முதல்வர் ஆவதை யாரால் தடுக்க முடியும்? இளைஞர்கள் அவங்க பக்கத்தில் இருக்கான். உன் பக்கத்தில் இருந்த வயசானவன் ரிட்டையர் ஆகி போயிட்டான், பாக்கி பேர் போயிட்டான். உன் கூட இருக்கிறவனே வந்து உன்னை பற்றி சந்தேகப்படுறான். அவ்வளோ இருக்கிற போது இங்கே உறுதியாக இருக்கிற இளைஞர் பட்டாளன்ற சாதாரணமான, நான் கூட 13 வயசில் திமுகவில் இருந்தேன். நீங்கள் அப்போ நெடுஞ்செழியன் பேசுவார், நீ 13 வயசு உனக்கு ஓட்டு இல்லைன்னு நீ நினைக்காத. நீ நினச்சேன்னா நீ வேணா ஒரு ஓட்டு போடாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க அம்மா, அக்கா, பாட்டி, தாத்தா அவங்க ஓட்டெல்லாம் உன்னால் வாங்க முடியும். நீ அந்த வேலையை செய்யணும். அது மாதிரி இளைஞர்களில் நீ வந்து அவனுக்கு ஓட்டு இல்லை, அவனால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிது. அவங்க தான் ஆபத்தானவர்கள். அதுதான் அண்ணா ஒரு தடவை ஒரு நாடகத்தில் சொன்னார், வேலையோரத்தில் வேலையற்றதுகள் நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள், அதுதான் அரசே காலத்தின் குறியினார். அதுதான் உண்மை. இப்போ சரி, ஓகே சார். ஓகே, நிறைய தகவலை பகிர்ந்து மற்றொரு போய் சந்திக்கலாம். வணக்கம்.